சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 49 அடியாக சரிந்ததால் நீர்த்தேக்க பகுதியில் மூழ்கி இருந்த நந்தி சிலை முழுவதும் வெளியே தெரியும் நிலை ஏற்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை இல்லாத காரணத்தால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் சரிய தொடங்கியது. அணைக்கு வரும் நீரின் அளவை காட்டிலும் குடிநீர் தேவைக்காக திறக்கப்படும் நீரின் அளவு அதிகமாக இருந்ததால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 50 அடியிலிருந்து 49 அடியாக சரிந்தது. இதனால் பண்ணவாடி நீர்த்தேக்க பகுதியில் மூழ்கியிருந்த 20 அடி உயரம் கொண்ட நந்தி சிலை அதன் பின்புறம் 10 அடி உயரம் கொண்ட ஜலகண்டேஸ்வர ஆலயத்தின் கோபுர முகப்பு பகுதி வெளியே தெரிந்தது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த சுந்தராபுரத்தில் கொலை வழக்கில் சிறையில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்த இருவர் தாக்கியதில் கூலி தொழிலாளி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். சூரியபிரகாஷ் மற்றும் அருண்ராஜ் ஆகிய இருவரும் கல்குவாரியில் ஒருவரை அடித்துக் கொன்ற வழக்கில் சிறையில் இருந்த நிலையில் ஜாமீனில் வெளியே வந்தனர். இந்நிலையில் ஜாமீனில் வெளியே வந்த இருவரும் தாக்கியதில் மணிகண்டன் என்ற கூலி தொழிலாளி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் இருவரின் ஜாமீனை ரத்து செய்து தண்டனை கிடைக்கும் வரை சிறையில் அடைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே குடிநீர் திட்டப் பணிகளுக்காக தோண்டப்பட்ட கால்வாய் குழிகளால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். திருப்பத்தூர் பேரூராட்சியில் குழாய் பதிப்பதற்காக தோண்டப்பட்ட பள்ளங்களில் குழாய் பதிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தோண்டப்பட்ட பள்ளங்கள் முறையாக மூடாமல் திறந்த வெளியில் உள்ளன. மேலும் சாலையோரங்களில் குழி தோண்டும் போது தார் சாலை பெயர்க்கப்பட்டு சேதமடைந்துள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். எனவே விடியா திமுக அரசு சேதமடைந்த சாலைகளை உடனடியாக புதுப்பிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் பொறையார் பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்து மோதி மூதாட்டி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தரங்கம்பாடி தாலுகா ஆக்கூரைச் சேர்ந்த ஜலகாம்பாள் என்ற மூதாட்டி தனது மகன் வீட்டிற்கு சென்றுவிட்டு மீண்டும் ஆக்கூர் செல்வதற்காக பொறையார் பேருந்து நிலையத்திற்கு சென்றுள்ளார். அப்போது அரசு பேருந்து ஒன்று எதிர்பாராத விதமாக மூதாட்டி மீது மோதியதில் அவர் பேருந்தின் பின் சக்கரத்தில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். விடிய ஆட்சியில் பேருந்து ஓட்டுநர்கள் அலட்சியமாக செயல்படுவதால் பல உயிரிழப்புகள் ஏற்படுவதாக பயணிகள் குற்றம் சாட்டினர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC சுரங்கத்தில் இருந்து கார் மூலமாக காப்பர் திருடிய 2 பேரை போலீசார் கைது செய்தனர். நெய்வேலி NLC முதலாவது சுரங்க விரிவாக்கத்தின் அருகாமையில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்தபோது சுமார் 15 கிலோ காப்பரை காரில் வந்த 2 பேர் திருடிச் சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து காப்பர் திருட்டில் ஈடுபட்ட எடிசன் மற்றும் சுரேஷ் ஆகிய இருவரையும் கைது செய்த போலீசார் காப்பர் மற்றும் காரினை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆந்திராவிலிருந்து நீலகிரி மாவட்டம் முதுகைக்கு சுற்றுலா வந்த பிக்கப் வாகனம் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளான CCTV காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர மாநிலத்திலிருந்து பிக்கப் வாகனத்தில் 10 பேர் உதகைக்கு சுற்றுலா வந்திருந்தனர். அப்போது குன்னூர் கட்டப்பெட்டு கோத்தகிரி சாலையில் பிக்கப் வாகனம் சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து 50 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் படுகாயமடைந்த 3 குழந்தைகள் உட்பட 10 பேர் உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் விபத்து தொடர்பான CCTV காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திராவிலிருந்து நீலகிரி மாவட்டம் முதுகைக்கு சுற்றுலா வந்த பிக்கப் வாகனம் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளான CCTV காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர மாநிலத்திலிருந்து பிக்கப் தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே விவசாய நிலங்களுக்கு செல்லும் பாதையை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். புலிக்குத்தி கிராமத்தில் விவசாயிகள் வாழை, தென்னை உள்ளிட்ட பல்வேறு விவசாய பயிர்களை விளைவித்து வருகின்றனர். இந்த விவசாய நிலங்களுக்கு செல்லும் முக்கிய சாலையான அரளையூத்து கண்மாய் கரையினை விவசாயிகள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் தனிநபர் ஒருவர் அந்த சாலையை ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் விவசாய நிலங்களுக்கு செல்லும் கண்மாய் கரை சாலையில் அவர் வேலிகளை அமைத்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் விவசாய பணிகள் செய்ய முடியவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே விடியா அரசின் வருவாய்த்துறையினர் சாலையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றித்தர விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த பஞ்சமி நிலம் அறுபத்து கம்மாய் கரைக்கு மேல் பகுதியில் உள்ளது. கம்மாய் கரை என் தாத்தன் காலத்திலிருந்து அது வழியாக நாங்கள் விவசாயம் செஞ்சு அந்த கரை வழியாக நடந்து போய் வர நிலத்துக்கு கீழ் பகுதியில் உள்ளவர் என்ன செஞ்சிட்டாருன்னா இந்த இடத்த நிலத்தை விலைக்கு வாங்கி அவர் முன்னாடி கேட்டோம், பின்னாடி வீடும் முள்வெளியும் போட்டு மறைச்சிக்கிட்டாரு. பாதையை அடைச்சி வச்சுக்கிட்டு எங்கள் விவசாயம் செய்ய விடாமல் தடுத்து நிப்பாட்டிட்டாரு.
பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துறை அருகே சுங்க கட்டணம் செலுத்த மறுத்த சுங்கச்சாவடி ஊழியரை திமுக பிரமுகர் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருமாந்துறை பகுதியில் செயல்பட்டு வரும் சுங்கச்சாவடிக்கு திமுக கொடி கட்டி சொகுசு கார் ஒன்று வந்துள்ளது. அப்போது அந்த காரில் இருந்தவர்களுக்கும் சுங்கச்சாவடி ஊழியர்களுக்கும் இடையே ஃபாஸ்டேக் கட்டணம் செலுத்துவதில் தகராறு ஏற்பட்டதாகவும் அப்போது காரில் இருந்த நபர் சுங்கச்சாவடி ஊழியரை சராமரியாக தாக்கியதாக தெரிகிறது. இதில் படுகாயமடைந்த சுங்கச்சாவடி ஊழியர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர்.